அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற தலைவர் யார் தெரியுமா? தலைநகர் காபூலில் குண்டுவீச்சு. ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல். சுட்டு வீழ்த்தப்பட்ட அஜர்பைஜான் பயணிகள் விமானம் ஒப்புக்கொண்ட புடின். சீன நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். உலகை நடுங்க வைக்கும் சீனாவின் பயங்கர ஆயுதங்கள். தொழில்நுட்ப கோளாறு. டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் துபாயில் தரையிறக்கம். பின்வாங்கி இஸ்ரேலிய துருப்புக்கள். வடக்கு காசாவை நோக்கி இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள். ஈரானை சீர்குலைக்க அமெரிக்கா இஸ்ரேல் போட்ட திட்டம். பதிலடி கொடுத்த ஈரான். கமாஸ் ஆயுதங்கள் குறித்து நெதன்யாகு கருத்து. பதிலடி கொடுத்த கமாஸ். பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தொடர்பென விரிவான செய்திகள். 2025 ஆண்டு நோபல் பரிசுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கடந்த 6ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டு வரும் நோபல் பரிசுகளின் வரிசையில் முக்கிய உற்று நோக்கப்பட்ட சமாதானத்துக்கான நோபல் பரிசு. இந்த அறிவிப்பு இன்று காலை ஒஸ்லோவில் உள்ள நோபல் நிறுவனத்தில் அறிவிக்கப்பட்டது. நோபல் பரிசை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெரிதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் இன்றைய தினம் அமைதிக்கான நோபல் பரிசு தொடர்பில் அறிவிப்பு வெளியாகியது. சுமார் 7 போர்களை தான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக குறிப்பிட்டு தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி வந்தார். எனினும் இவ்வாண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சூடா வசமாகியது. இந்நிலையில் நோபல் பரிசுக்காக காத்திருந்த ட்ரம்பின் கனவு கலைந்தது. வெனிசுலா மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை ஊக்குவித்ததற்காகவும் சர்வாதிகாரத்தில் இருந்து ஜனநாயகத்துக்கு அமைதியான மாற்றத்தை நோக்கி அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காகவும் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடந்து வருகிறது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தெஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினர் அடிக்கடி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதற்கு பாகிஸ்தானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்குள் தெஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினரை குறிவைத்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. தலைநகர் காபூலின் கிழக்கு பகுதியில் தெஹ்ரிக்-இ-தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தலைவர் நூர் வாலி மெக்சூத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலில் இருந்து நூர் வாலி தப்பி பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரது மகன் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே காபூலில் 2 சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டது என்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்தது என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். நகரின் வான்வெளியில் ஒரு போர் விமானத்தின் சத்தம் கேட்டதாகவும் தெரிவித்தனர். பயங்கரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் பகிரங்கமாக குற்றம் சாட்டிய 48 மணி நேரத்துக்குள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தங்கள் நாட்டு வான் பாதுகாப்பு ஏவுகணை தான் கடந்த டிசம்பரில் அஜர்பைஜான் விமானத்தை தவறுதலாக சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முதல் முறையாக ஒப்புக்கொண்டார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷாம்பேயில் நடைபெற்ற முன்னாள் சோவியத் நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் அஜர்பைஜான் ஜனாதிபதி இல்காம் அலியேவுடன் நடந்த சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். அஜர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் பாகு நகரில் இருந்து ரஷ்யாவின் சென்னியா குடியரசு தலைநகர் குரோஸ்னிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி சென்ற போது வழியில் விபத்துக்குள்ளானது. ரஷ்ய வான் பாதுகாப்பு ஏவுகணையின் தவறுதலான தாக்குதலால் விமானம் சேதமடைந்து மேற்கு கஜகஸ்தானில் தரையிறங்க முயன்ற போது விழுந்து சேதமடைந்ததாக அஜர்பைஜான் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 67 பயணிகளில் 38 பேர் உயிரிழந்தனர். எனினும் இந்த சம்பவத்தை மறைக்க முயற்சிப்பதாக ரஷ்யா மீது அஜர்பைஜான் குற்றம் சாட்டியிருந்தது. இந்த சூழலில் துஷாம்பேயில் அஜர்பைஜான் ஜனாதிபதி இல்காம் அலியேவிடம் இது ஒரு பரிதாபகரமான நிகழ்வு என்று கூறிய விளாடிமிர் புடின் இது தொடர்பாகவும் மன்னிப்பு கோரியுள்ளார்.
சீனாவின் மிகப்பெரிய சுங்கச்சாவடியான வுசுவாங்கில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சுங்கச்சாவடியில் 8 நாட்கள் விடுமுறையை முடித்துக் கொண்டு அக்டோபர் 6ஆம் தேதி மில்லியன் கணக்கான பயணிகள் வீடு திரும்பியதால் அங்கு பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வுசுவாங் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் வரிசையில் நிற்கும் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் தற்போது அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. 36 பாதைகளை கொண்ட வுசுவாங் சுங்கச்சாவடிகளை கடக்க முயற்சிக்கும் போது ஒன்றன் பின் ஒன்றாக ஏராளமான கார்கள் வரிசையில் நிற்பதை அந்த வீடியோக்கள் காட்டுகின்றன. இந்த ஆண்டு விடுமுறையின் போது சுமார் 888 மில்லியன் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு 7 நாள் விடுமுறையின் போது 765 மில்லியன் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்நாட்டு கலாச்சார மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவில் இதே போன்ற பெரிய போக்குவரத்து நெரிசல்கள் இதற்கு முன்பும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் எந்த மூலைக்கும் 20 நிமிடங்களில் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவும் திறன் தங்களுக்கு இருப்பதாக சீனா அறிவித்துள்ளது. எனவே சீனா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் பேரழிவு நிச்சயம் என சீனா மற்றும் உலகமயமாக்கல் மையத்தின் துணைத் தலைவர் விக்டர் காவ் எச்சரித்துள்ளார். மேலும் தங்கள் தரப்பு எப்போதும் முதல் தாக்குதலை நடத்தாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சீனா எப்போதும் அமைதியை விரும்பும் நாடு எனவும் அதன் மீது எந்த நாடும் போர் தொடுக்க வாய்ப்பில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை கடந்த மாதம் சீனாவில் நடைபெற்ற வருடாந்திர வெற்றி தின அணிவகுப்பின் போது அந்நாடு தனது இராணுவ பலத்தை உலகுக்கு காட்டியிருந்தது. இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் மற்றும் வடகொரிய ஜனாதிபதி கிம் யாங் உன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியா தலைநகர் வியன்னாவிலிருந்து நேற்றிரவு இந்தியாவின் தலைநகர் டெல்லிக்கு ஏர் இந்தியா விமானம் புறப்பட்டது. விமானத்தில் 150க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்தனர். விமானம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது அதில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. இதையடுத்து விமானம் உடனடியாக துபாய் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதையடுத்து விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்ட பின்னர் இன்று காலை துபாயிலிருந்து டெல்லி புறப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறால் விமான பயணம் காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். காசா பகுதியின் குறிப்பிடத்தக்க பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குடியிருப்பு பகுதியின் மேற்கு பகுதியில் இருந்து கட்டாயமாக இடம்பெயர்ந்திருந்த முக்கிய பகுதிகளை நோக்கி குடும்பங்கள் காசா நகரத்திற்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். சில இராணுவ படையணிகள் மற்றும் பிரிவுகள் மத்திய பகுதியில் இருந்தும் பின்வாங்கிவிட்டன. மத்திய காசாவில் உள்ள நுசைராத் முகாமில் குடும்பங்கள் ஸ்ட்ரிப்பின் வடக்கு நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன. ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் முன்பு செயல்பட்ட நெட்சாரின் காரிடோரில் உள்ள பகுதிகளுக்கு நுழைய அவர்கள் இன்னும் காத்திருக்கின்றார்கள். கடைசி இஸ்ரேலிய டேங்கி அந்த பகுதியை விட்டு வெளியேறி அந்த பகுதிக்கு நுழைய அவர்கள் காத்திருக்கின்றார்கள். சர்ச்சைக்குரிய விஷயம் என்னவென்றால் இன்று அதிகாலையிலிருந்து இஸ்ரேலிய ட்ரோன்கள், போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் கூட அதிகளவில் செயல்படுகின்றன. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாறு இஸ்ரேலிய ட்ரோன்கள், போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்படுகின்றது. ஜூன் மாதம் அமெரிக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போது சிரியாவில் உள்ள அமைப்பினர்கள் மற்றும் பிற தக்ஃப்ரீ குழுக்களை தூண்டிவிட்டு ஈரானை நோக்கி அனுப்புவதன் மூலம் எதிரிகள் நாட்டை சீர்குலைக்க முயன்றதாக ஈரானின் உளவுத்துறை இஸ்ரேல் அமெரிக்கா மீது குற்றம் சாட்டியுள்ளது. ஜூன் மாதத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போது எதிரிகள் சிரியாவில் உள்ள டேஸ் அமைப்பினர்கள் மற்றும் பிற தக்ஃப்ரீ குழுக்களை தூண்டிவிட்டு படுகொலைகள், நாசவேலைகள் மற்றும் பிற செயல்களை செய்ய ஈரானை நோக்கி அனுப்புவதன் மூலம் நாட்டை ஸ்திரமின்மைக்கு உட்படுத்த முயன்றதாக ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் கூறுகின்றார். அத்துடன் இஸ்ரேல் ஆட்சி மற்றும் அமெரிக்கா இரண்டிற்கும் எதிரான வெற்றிகரமான பதிலடி நடவடிக்கைகளின் மூலம் ஈரான் பயங்கரவாத தாக்குதலை நிறுத்த முடிந்ததாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து எந்தவிதமான சதி வேலைகள் செய்தாலும் இந்த 12 நாள் போரின் போது அதை வெற்றிகரமாக எங்களால் எதிர்கொள்ள முடிந்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இனியும் இவ்வாறான நாசவேலிகளை செய்தால் எங்களுடைய தாக்குதல்கள் பலமானதாக இருக்கும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் பயங்கரமான அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் நாங்கள் வைத்திருப்பதாகவும் இதன் மூலம் தாக்குதல் நடத்த கூடும் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் அமெரிக்கா எந்த நேரத்தில் செய்யும் ஆக்கிரமிப்புக்கும் பதிலடியான தாக்குதல்கள் ஈரானிடமிருந்து எதிர்கொள்ள நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அறிக்கையில் ஹமாஸை எதிர்கொள்ளாமல் பணி கைதிகளை விடுவிக்க முடியாது என்று மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஹமாஸை எதிர்த்து நிற்காமல் பணி கைதிகளை திரும்ப கொண்டு வருவது சாத்தியமில்லை என்று நாங்கள் எப்போதும் கூறி வருகின்றோம் என்று கூறினார். ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டங்களை முன்னோக்கி நகர்த்தவும் அதன் ஆயுத குறைப்பை உறுதி செய்யவும் இஸ்ரேல் ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுத்து வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஹமாஸ் தனது ஆயுதங்களை ஒப்படைக்கும் வரை அதன் மீது அழுத்தம் கொடுக்க இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருக்கும் என்றும் நெதன்யாகு கூறினார். எங்கள் அனைத்து பணி கைதிகளும் வரும் நாட்களில் திரும்பி வருவார்கள் என்றும் வலியுறுத்தினார். நாங்கள் அமைதி வட்டத்தை விரிவுபடுத்துவோம் என்று கூறி அவர் முடித்துள்ளார். அத்துடன் இதற்கு ஹமாஸும் ஒரு முடிவை அறிவித்திருக்கிறது. என்னவென்றால் எங்களுடைய பணி கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும் வரை ஹமாஸும் தனது ஆயுதங்களை கைவிடாது என்றும் ஹமாஸ் அதிரடியாக அறிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டின் மிண்டனோ தீவில் அந்நாட்டு நேரப்படி இன்று காலை 9:43 மணிக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மிண்டனோ தீவின் மெனே நகர் அருகே கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அச்சமடைந்த மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீதிகளை தஞ்சமடைந்ததாகவும் இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதாகவும் கூறப்படுகிறது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் 10 அடி வரை சுனாமி அலைகள் உருவாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.